நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just நாம understand எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணணும், how much ever we pray, எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்துல ஃபாஸ்டிங் இருந்தா, how much ever we fast more in ஒரு God's நாளில நானும் நீங்கள் வளர்ந்து விடவே See, முடியாது. in one day you and myself Include can't Moses grow. கூட. Even including Moses as அங்க well. மிரியாம் கூட, Even Miriam as well. ஆரோனின் கூட சேர்த்து Even சொல்லுகிறேன். include Aaron as well. அவர்களும் வளர்ந்து விட்டார்களாண்டா இல்ல, If they ask questions, if they அவர்களுக்கும் grown up, நிறைய no. சந்தேகங்கள் இருந்து கொண்டு தான் All they இருந்தது. also had many doubts. பின்னுக்கு போக போக தான் அவங்களுடைய சந்தேகம் அதிகரிக்கிறத பாப்பீங்க. So later if you go, you can see that they had lots of doubts. இந்த தண்ணியிலேயே வந்த இடத்திலே அவருக்கு கொஞ்சம் கலக்கம். So now they came to the need of மோசே water. சொல்லுகிறார், நீங்களா சந்தேகப்பட வேண்டாம், Moses says, இந்த கையில ஒரு மந்திரக்கோல் இருக்கு, I have the magical கர்த்தருடைய வல்லமையின் staff. கரம் இருக்கு, I have the power of இத God நான் with தண்ணியை me. தொட்டேன்னா அது மதுரமா மாறும். If I touch the water, then it will become தெரியல, normal கர்த்தர் water, சொல்லும் sweet வரைக்கும் water. அவருக்கு தெரியல, கர்த்தர் பேசும் வரைக்கும் தெரியல, Until God speaks, he doesn't கர்த்தர் know எப்படி what. செய்ய போறார் என்பது He தெரியல, doesn't know how God is going to எப்படி work in இதில் the அற்புதத்தை situation. கொண்டு வர முடியும் என்பது தெரியல. He doesn't know that how he's going to do miracle in this particular thing. மறுபடியும் சொல்றேன், Again saying this. நம்முடைய எண்ணங்களுக்கு மேற்பட்ட விதத்துல கர்த்தர் கிரியை Amen. செய்கிறார். So again saying this again and again that God can work to beyond your இப்போ சில imagination. நேரங்கள்ல நாம நினைச்சிருவோம், Sometimes we செய்த think விதமா தான் அதே மாதிரி தான் ஆண்டவர் செயல்படுவார். this is how God will work. This is the same way he does it. ஆண்டவர் அப்படி செய்யல. No, God doesn't do like that. ஒவ்வொரு அற்புதங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாகத்தான் கொண்டு போறார். Every miracle God does it in a unique way. ஏன்னா இந்த மனுஷன் ஒரு குறுகிய பார்வையிலே நின்றுவான். Because these people will have a short knowledge. நல்லா about புரிந்து God. கொள்ளுங்க. Just understand இதான் this. மனுஷ சிந்தை. This is what man's இந்த திரும்ப இந்த mentality. கோலையே தெய்வமா மாத்திடுவான். Then they will become that staff as a God. கோலை அடிக்க சொல்லுவாரு, God will say to the beat the staff பேசுவாரு, and he'll say speak. ஏன்னா இல்லாவிட்டா இவனுக்கு கோலே என்ன மாதிரி இந்த மந்திரவாதிகளுடைய கையில இருக்கிற கோல் மாதிரி ஆயிரும். And what happens is finally what they will think is this is the magician staff. They will think like that. ஆண்டவர் அருமையாக என்ன செய்கிறார், இந்த மோசேக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். And God is wonderfully teaching to all the Israelites and இன்றைக்கு all நமக்கு நம்முடைய Moses. வாழ்க்கையில ஆண்டவர் கற்றுத் தர விரும்புறார். Even today God is also teaching நல்லா us. புரிந்து கொள்ளுங்க. Just understand நீங்க this. ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபம் ஒரே மாதிரி தான் ஜெபம் பண்ணும்போது தான் பதில் தருவார் என்று So எதிர்பார்க்காதீங்க. whenever you pray the prayer or having the request, don't think that அதுக்கு தான் always உங்கள்ட்ட God சொல்றேன், returns ஜெபத்தினுடைய replies the மெத்தடை same way. மாத்தணும். That's the reason you need to change your praying சரி, method. நான் முழங்கால் என்று ஜெபம் பண்ணி பார்க்கிறேன். Yes, I kneel down and I Fasting prayed. இருந்து ஜெபம் பண்றேன். I have after fast கண்ணீரோட pray. ஜெபம் பண்றேன். I need to pray with tears. இல்ல வேற என்ன மாதிரி ஜெபம் பண்ணலாம்? How other prayers I can make எப்படி it? ஆண்டவரே நான் ஜெபம் பண்ணா கேட்பீங்க? You can ask how can I pray, Lord? எப்படி நான் இன்னும் அதுக்காக மன்றாடணும்? How can I pray even more இப்படியாக better ஆண்டவரிடத்தில் for நம்ம that? கேட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். So you need to ask the Lord and you need to learn from him. ஆமா, அப்படி பண்ணும் பொழுது தான் கர்த்தருடைய அறிகிற அந்த அறிவில நீங்க வளருவீங்க. So when you do like that, then you can understand more about God. You will grow in his knowledge. 11வது அதிகாரம் எண்ணாகமத்துல வந்தா, If you come to in Numbers chapter 11, தண்ணியில முறுமுறுத்தாங்க, they were murmuring for அங்க the water. இறைச்சி தேவைப்படுது. And now they want meat. எல்லாருக்கும் இப்போ வெஜிடேரியன் சாப்பிட்டு அழுத்து போயிட்டோம். And all the people were eating the vegetarian and they so slack of that. சில பேர் நான்வெஜ் கூட சாப்பிடுவாங்க, சாப்பிட்டாலும் அதுலயுமே சில மீட் மாத்திரம் தான் தேவையானவங்க இருக்கிறாங்க. Some people they have the mono-vegetarian but still they will be so specific in the particular அந்த meat. மீட் இல்லாவிட்டா வெறும் கூட்டு மட்டும் தான் நாங்க சாப்பிடுவோம். If there is no such kind of meat, then they will use vegetarian. They will go for vegetarian. அப்படி அவங்க எல்லாம் இருந்திருந்தாங்கட்டா எப்படி இருந்துக்கு இந்த மோசேக்கு? Just imagine if people are இந்த like that. மட்டன் மட்டும் தான் எங்களுக்கு வேணும். So all they want is mutton. அந்த மோசே சொல்றாரு, The Moses says 6 லட்சம் பேர் இருக்காங்களே காலாட்கள், 6 lakh people are எப்படி நான் இறைச்சி கொடுப்பேன்? How am I going to bring meat for them? சொல்றாரு, ஆடு மாடுகள் அவர்களுக்கு அடித்தாலும் அது போதுமா? Even if I kill all the cattle, will it be enough? சமுத்திரத்து மச்சங்களை அவர்களுக்கு சேர்த்தாலும் அவர்களுக்கு போதுமாடு கேக்குறாரு. If I bring all the fishes from the sea, will it be enough for us? இப்போ மோசே என்ன செய்யல சொல்லுங்க? Still what Moses did? கர்த்தரை அறிந்த அறிவு போதாது. Still Moses doesn't have enough knowledge about கர்த்தருடைய God. அபிலிட்டியை குறித்து இன்னும் மோசே தெளிவாக அறியவில்லை. Still Moses doesn't clearly understand how great his நல்லா God புரிந்து is. கொள்ளுங்க. Just understand this. அந்த வசனம் சொல்லுகிறபடி The verse says, as the verse இப்போ says. மோசேக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. Now Moses is ஒவ்வொரு அற்புதங்கள் செய்யும் போதும் அவங்க பிரைஸ் பண்றாங்க தான். every miracle they are praising the Lord. ஆனா அடுத்த அற்புதங்கள் அடுத்த தேவை என்று வரும் பொழுது அவருடைய அபிலிட்டி எனக்கு போதுமானது அப்படி என்கிற எண்ணத்துக்குள்ள என்ன செய்யல மோசேயோ இஸ்ரவேல் ஜனங்களோ வரவே. But when they had other need or other request or other need, Moses or all other people are not comfort with that things. They don't know the ability of God. இன்றைக்கு நல்லா இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. Just understand the truth clearly. இந்த வேதத்தை முழுக்க நீங்க யாத்திராம புத்தகத்தை வாசித்தீங்க. If you read the whole of Exodus until உபாகமம் வரைக்கும் வாசிச்சு பாருங்க. until Deuteronomy if you read, அவங்க வேதம் சொல்லுகிறது 10 முறை என்ன பரீட்சை பார்த்தாருன்னு சொல்லுங்க. and the Bible says that they were testing the Lord for 10 times. 10 முறை பரீட்சை பார்த்தது ஒரு பக்கம். It's just keep aside
denied, those 10 times they were testing the அந்த Lord. வசனம் சொல்லுகிறப்ப And the verse says, இதை தாண்டி அவங்க வாழ்க்கையில கடைசி வரைக்குமே நாம் என்னத்தை பார்க்கிறோம் என்று சொன்னால் தேவனை குறித்த ஒரு அறிவிலே அவர்கள் வளர்ந்த மாதிரியே வேதம் நமக்கு என்ன செய்யல அந்த உபாகம புத்தகம் வரைக்கும் அவங்களை காண்பிக்கிறது. so until Deuteronomy, if you read, you can clearly see that you can't find anywhere that they have understood the God clearly in the way that they have to understand. அதனால தான் மோசே எதிர்பார்த்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? That's the reason the Moses was expecting யாத்ராகமம் this. 33:18 மோசே சொல்வார் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு காண்பியும். That's the reason Exodus chapter 33 he says, Lord, show your glory to me. இன்னும் நான் உங்களை அறியணுமே. Lord, I need to இன்னும் உங்க மகிமையை more நான் of you. பார்க்கணும். I need to see your மகிமைக்குள்ள glory. இருந்திருந்தாலும் இன்னும் மகிமையை அறியணும் என்று So வேதம் even though I know the glory, still I need to find more of you. மோசேயுடைய கடைசி காலம் நெருங்குகிறது. So the Moses' last days are coming near. Deuteronomy chapter 33 வந்தீங்கன்னு சொன்னா If you could turn your Bible to Exodus Verse chapter 33. 29. Deuteronomy chapter இந்த 33. வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். நான் என்ன பிலீவ் பண்றேன்டா, What I believe இந்த is, மோசே மரண தருவாய்க்கு வர்றதுக்கு முன்பாகவே மோசே அதுக்கு முன்பாக ஒரு அதிகாரத்தில் ஒரு பாட்டே பாடி இருப்பார். so before Moses comes to his death time, before that passage அந்த chapter, you பாட்டு have seen பாடும் that பொழுது sang மோசே song. ஒரு மெச்சூரிட்டிக்கு வந்துட்டார். So when he was singing that song, Moses ஆனா got சிவில் into ஜனங்க it. மெச்சூரிட்டிக்கு வரல. And the Israelite people ஆனா haven't இப்ப come to that மரிக்கிறதுக்கு maturity. முன்பாக மோசே இங்க 33வது அதிகாரத்தில் சொல்றாரு, So before dying, Moses இஸ்ரவேலே goes நீ to die. பாக்கியவான், And he says, blessed are கர்த்தரால் you, ரட்சிக்கப்பட்ட Israel. ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? Who அப்படின்னு is like you, கேட்கிறார். all the people saved by the Lord. நல்லா புரிந்து கொள்ளுங்க, Just understand this. நாம ஆராதிக்கிற தேவன், The God we serve, நாம் யாரை சேவிக்கிறோம், the whom we அவர் serve, எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தோம் என்று if you சொன்னார். know that how great he is, இந்த மோசே மாதிரி தான் சொல்லுவோம். so we will also say the same நான் kind of word that பாக்கியவான். I am so blessed. நான் என் ஆண்டவர் அறிந்திருக்கிறதுனால நான் பாக்கியவான். Because I come to know about God, I am அவர் so சொல்றாரு, blessed. He says, உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு and கேட்கிறார். he's who is like you. நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவரும் யார் இருக்க முடியாது. There is no one like our God. அவரை ஆராதிக்கிற ஜனத்துக்கு முன்பாக ஒப்பான ஒரு கூட்டம் இருக்கவே And முடியாது. also people are worshiping him, there is no one like them as well. நல்லா புரிந்து கொள்ளுங்க, Just understand that. இந்த சத்தியத்துக்குள்ள நீங்க கட்டப்படுங்க. You need to be built in the truth. உங்களுடைய ஜெபங்களுடைய சிந்தையை மாத்துங்க. You need to change your mentality about the இன்னும் அவரை prayer. அறியணும். You need to know more about அவர் him. என்னுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியங்களையும் செய்ய முடியும். He can do great and beyond சின்ன our சின்ன thinking. காரியங்களுக்காக மாத்திரம் கர்த்தரிடத்துல வராதீங்க. Not come for God, கர்த்தரிடத்துல God's ஜெபிக்காதீங்க. little things. Don't pray for பெரிய that. காரியங்களை கர்த்தரிடத்துல Expect எதிர்பார்ங்க. great things from the பெரிய Lord. பெரிய காரியங்களையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். God can do mighty things in your life. வேதம் சொல்லுகிறது மனுஷனால கூடாததுதான் The Bible says that yes, it's not தேவனால possible through கூடும் men, என்று சொன்னார். but it's possible with தேவனால God. கூடும் என்று சொல்லி Through God it's என்று possible. சொன்னால் அவருடைய கரம் குறுகாத கரம். Because his hand is not உங்க shortened. வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அற்புதங்களை அவரால் செய்ய In முடியும். your life and my life, God can do சில mighty காரியங்கள் wonders. தாமதமானாலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ண Sometimes முடியும். some things are get delayed, but God can do கர்த்தருடைய mighty கிரியைகள் wonders. நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து வெளிப்பட்டு So கொண்டுதான் God's இருக்கும். work will start to reveal in our மறுபடியும் lives. சொல்றேன், உங்களுடைய ஜெபங்களை நீங்க குறைக்காதீங்க. Don't stop your hinder your prayer or உங்களுடைய stop reduce ஜெபங்களுடைய your அந்த prayer. நிலைகளை மாற்றாதீங்க. Don't change the status of அதை your இன்னும் prayer. பெருக பண்ணுங்க. Just increase your இன்னும் ஜெபத்தை prayer. கூட்டுங்க. Just increase your இன்னும் prayer. பெரிய காரியங்களை எதிர்பார்த்த ஆண்டவரிடத்துல மன்றாடுங்க. Just expect more greater things in God and just pray to the Lord. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்துக்கு அவர் உண்மையுள்ளவர். So whatever promise he has given, he is faithful for Amen. those things. நாம எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக கர்த்தர் செய்ய முடியும். Beyond our imagination, God is there to do it. இந்த காலகட்டத்துல பேசப்பட்ட ஒரு பெரிய ஒரு பணக்காரர் உங்களுக்கு தெரியும். So in this time that you can see there is a famous முகேஷ் அம்பானியை குறித்து நம்ம எல்லாரும் We all கேள்விப்பட்டோம். know வேர்ல்டே வந்து அவரை திரும்பி பார்த்த ஒரு காலம். so the world people they were looking at Mukesh Ambani. more than $600 million மேல அவருடைய மகனுடைய மேரேஜுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. So for his own son's marriage he was spent more than $600,000 உலகமே திரும்பி பார்த்தது. million dollars. So every world people are எப்படி looking இவ்வளவு ஆடம்பரமா இவ்வளவு எப்படி செலவழிக்க முடியும்? how much this person can spend so much things. ஆச்சரியப்பட்டது. They were so அவரை glorify amazed. பண்ணிருப்பாங்க. So many people were thought about that. ஆனா அம்பானிக்கு ஒரு எஸ்டிமேட், இதுக்கு ஒரு லெவல் இருக்குது. But Ambani has an estimate. This is the level they can go. அவர் ஒரு மட்டத்தை தாண்ட முடியாது. Beyond that they can't go. நல்லா புரிந்து கொள்ளுங்க. Just understand ஆனா this. நானும் நீங்களும் ஆராதிக்கிறது But God, you and myself serve. அவருக்கு எல்லையே இல்லை. But he doesn't have any limit. ஆமென். அதனால தான் சொல்லுகிறது அவர் மிகவும் அதிகமா. That's the reason he says see beyond our நம்முடைய limit. எல்லைக்கு, நம்முடைய சிந்தையினுடைய எல்லைக்கு மேற்பட்ட விதத்திலே காரியங்களை செய்கிறதுக்கு அவர் போதுமானவர். That's the reason Bible says beyond our imagination. இன்றைக்கு நம்முடைய He can do பார்வை, mighty நம்முடைய wonders. எண்ணங்கள், நம்முடைய சிந்தைகள் மனுஷ அடிப்படையில வைத்து நம்ம பார்க்க கூடாது. So in today's life we look at the things that we see and we think it's all based on the human mentality. இந்த வேதம் என்ன போதிக்கிறது? What the Bible இந்த teaches. வேதம் இந்த தேவனை எப்படி காண்பிக்கிறது? How
this Bible இந்த shows வேதம் about my தேவனுடைய God. வல்லமை எனக்கு எப்படி காட்டுகிறது? So how it shows my இந்த God's வேதம் power. தேவனுடைய கரத்தை எப்படி எனக்கு How it வெளிப்படுத்துகிறது? shows the hand of God towards me. அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் பார்க்க வேண்டும். Based on that knowledge, we need to look அந்த at our God. அடிப்படையிலே பார்த்து நாம் ஜெபிக்க வேண்டும். Based on that knowledge, we need to pray to the Lord. அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை When we செய்வார். pray like that, God will do mighty wonders. அப்படியே எழுந்து Can we நிற்கலாம். all stand to our feet?